யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் ஜெகநாதன் இயக்கிய மக்கள் திலகத்தின் இதயக்கனியை பற்றி பார்க்கலாம். அவர் மக்கள் திலகத்தை வைத்து இதயக்கனியை மட்டும்தான் இயக்கினார். 1975 ஆகஸ்ட் 22 அன்று வெளிவந்தது. இந்த படத்தில் கதாநாயகி ராதா சலுஜா. ஆனால் இயக்குனர் ஜெகநாதனை அறிமுகப்படுத்தியது ஆர்.எம். வீரப்பன் தான். அவருடைய முதல் படமான மணிப்பயல் படத்தில் அறிமுகமாகியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் சத்யா மூவிஸில் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். காதல் பரிசு, அதுக்கப்புறம் அவர் கடைசியாக வெள்ளை ரோஜான ஒரு படத்தை இயக்குனார். ஆனால் எல்லாத்துலேயுமே சிகரம் வைத்தார் போல், தங்கத்திலே வைரம் வைத்தார் போல் அந்த படம் இதயக்கனி. இதயக்கனி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்கள், ராதா சலுஜா, எம்ஜிஆர் மற்றும் ஜெகநாதன் எல்லாம் இருக்காங்க. நீலகண்டன் வந்திருக்காரு. அப்புறம் சண்டை காட்சிகள் அப்போ எமர்ஜென்சி இருந்ததுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். பிச்சாவரத்தில் நடந்த சண்டை காட்சி, உச்சக்கட்ட காட்சியில் ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். படப்பிடிப்பு ஸ்பாட்டில் நடந்த அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். படத்துக்கு ரிசர்வேஷனில் ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. ஒரே நாளில் 90,000க்கு மேலே வசூலாச்சு. 75 நாளில் 15,89,000 ரூபா ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். உலகம் சுற்றுவாளிகளை விட அதிகம். இதயக்கனி 50 நாள் 75 நாள் தொடர்ச்சியாக ஓடி 100வது நாள் கிட்டத்தட்ட 10 தேட்டரில் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. இந்த படத்தின் வெற்றி விழாவில் நம்ம முக்தாவின் தயாரிப்பு அவர் தான் வெற்றி விழாவில் பங்கேற்று கொண்டு மக்கள் திலகத்தை பற்றி பேசினார். அவர் ஒரு படத்தில் நடித்தா அவருடைய படம் வெளிவந்தால் 25 படங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நாங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற அந்த பாடல் காட்சி, அப்புறம் இன்பமே உந்தன் பேர் பெண்மையும் அருமையான ஒரு பாடல் மெர்கராவில் வச்சு எடுத்துருப்பாங்க. அந்த பட ஷூட்டிங்கில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காட்சி அது. அப்புறம் இதழே தேன் வேண்டும், இது போன்ற காட்சிகள் நிறையா இருக்குது படத்தில் பாடல் காட்சிகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். அப்புறம் தொட்ட இடமெல்லாம்னு ஒரு பாட்டு இருக்குது. தொட்ட இடமெல்லாம் அப்படின்னு வெண்ணிராளை நிர்மலா டான்ஸ் ஆடுற அந்த ஒரு பாடல். அப்புறம் ஒன்றும் அறியாத பெண்ணோ இந்த பாடத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ராதா சலுஜா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் கிளைமாக்ஸ் காட்சியில் எம்ஜிஆருடைய வேடத்தை பார்த்திங்கன்னா மிஸ்டர் எம்ஜி ரெட்டாக வருவார். படம் முழுவதும் விறுவிறுப்பு தான். கடைசி வரைக்கும் படம் நல்ல ஸ்பீடாக போகும். படம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் இது சேலம் அலங்காரில் வெளியாகி 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு இதயக்கனி. அப்புறம் இலங்கையில் சென்ட்ரல் மனோகரா 12வது வாரம் 100வது நாள் தாண்டி 150 நாள் தாண்டி வரைக்கும் ஓடிச்சு. 150 நாள் தாண்டி மாடர்ன் மனோகரா ரீகள் 150வது நாள். உரிமைக்குரல் பத்திரிகை படத்தோட வசூல் சாதனையை எடுத்து போட்டிருந்தாங்க. இதயக்கனி படத்தோட வசூல் சாதனை. முக்தா சீனிவாசன் பேசினது மற்ற நடிகர்கள் 25 படங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் படம் சமம் அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லை, 1 கோடி ரூபா டேக்ஸ் கட்டிச்சு இதயக்கனின்னு சொல்லியிருந்தார். அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணி சொன்னதுக்கு அவங்க வாரிசு மாயா சீனிவாசன் பதில் கொடுத்துருக்காங்க. மதுரையில் 200 ஷோக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லான படம் முதல்ல உலகம் சுற்றும் வாலிபன், அடுத்தது உரிமைக்குரல், அடுத்தது இதயக்கனி. இந்த 3 படங்களுமே தொடர்ந்து 200 காட்சிகளுக்கு மேலே அரங்கேறிந்து ஒரு மகத்தான சாதனை செய்தது. சென்னையில் சத்தியத்தில் 105 நாளில் 856, மொத்த வசூல் 1987. மகாராணியில் 105 நாள் வசூல் 4,64,000. உமாவில் 105 நாள் வசூல் 3,78,000. அப்புறம் மதுரை சிந்தாமணியில் 146 நாள் வசூல் 5,52,000. இதில் பட்டிக்காடா பட்டணம் வசூலில் பாருங்கள், 161 நாள் வசூலே 5,35,000. அதை விட இது அதிகமாக இருக்குது குறைஞ்ச நாளிலே. சரி நேயர்களே, நம்ம இதயக்கனியின் இது மறுவெளியீடு பயங்கர வெற்றி பெற்றது. மறுவெளியீடு 100வது நாள் அன்றைக்கி அரங்கம் நிறைஞ்சது, ஹவுஸ்ஃபுல் ஆகி. போர்டை பாருங்கள், அந்த போர்டை கூட போட்டு எடுத்துக்கிறோம். அரங்கம் நிறைந்து ஓடிச்சு. தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் ஓடிச்சு. 19 வாரம் 200 நாள் 200 கடைசி எத்தனை நாள் ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 252 நாள். 252 நாள் ஓடி ஒரு பெரிய சாதனை செஞ்ச படம் இதயக்கனி. சரி நேயர்களே, நாம் இதயக்கனியை நன்றாக பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு இயக்குனரை பற்றி